அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும். ஆமென். அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஓ இன்று அசைவாடும். ஆமென். இயேசுவே தேவா, நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா நரம்புகள் உருவாகட்டும், அதில் உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும். ஆமென். ஆவியான தேவா, இன்று அசைவாடும். ஆமென். உருவாக்குகிற ஒரு வல்லமை. எஸ். சதைகள் உண்டாகட்டும், ஐயா உம் வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், ஐயா உம் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும். ஆமென். உரகலலபோ, இன்று அசைவா. அப்படி எல்லோரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி எஸ் இன்று அசைவாடும். எங்க மத்தியில் அசைவாடுங்கப்பா. ஆமாண்டவரே. ஆவியான தேவா, தோலினால் மூடணுமே, ஐயா பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடணுமே, ஐயா பரிசுத்தமாகணுமே. இன்று அசைவாடும் அசைவாடும். ஆமென். ஆவியான தேவா, ஓ இன்று அசைவாடும் அசைவாடும். ஆமாப்பா. ஆவியான தேவா, காலூன்றி நிற்கணுமே, ஐயா கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, நாங்கள் கர்த்தரோடு நடக்கணுமே.
வாழ்க்கையில் அசைவாடுங்க. ஒரு மாற்றத்தை நாங்கள் காணணும் அப்பா. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம். உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு மாற்றம், எங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு மாற்றம், எங்க சபையில இதுவரை இல்லாத ஒரு மாற்றம், நாங்க இருக்கிற இடத்துல இதுவரை இல்லாத ஒரு மாற்றம், எங்க ஊழியங்கள்ல இதுவரை இல்லாத ஒரு மாற்றம், மரித்து போன சில காரியங்கள், மரித்து போன சில காரியங்கள், சில குடும்பங்களில் மறு ஜீவன் பெறும்படியாய், மறு ஜீவன் பெறும்படியாய், உலர்ந்து போன எலும்புகள் மறு ஜீவன் பெறும்படியாய், ஆவியானவருடைய அசைவாடுதல் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதத்தில் இருந்து உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உண்டாகட்டும். இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. கரங்களை தட்டி அப்படியே நன்றி சொல்லலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த மாதத்துல இருந்த ஒரு மாற்றம், இந்த மாதத்துல இருந்து இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்கள் ஆண்டவர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை உலர்ந்த எலும்பு கூடு இனி அது கர்த்தரின் சேனை. இதுவரை அது செயலிழந்தது, இனி அது தேவனுக்காய் உபயோகம் உள்ளது. எஸ், நன்றி ராஜா. சில பிள்ளைகளோடு இப்பொழுதே நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காய், இப்பொழுதே சில பிள்ளைகளோடு பேசுவதற்காய் நன்றி. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளை தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா ஆமென் எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றியோடு செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க
எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆமென் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாம் ஆமென் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆமென். ஆமாண்டவரே நன்றியோடு செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை ஆமென் துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த ஆமென். இயேசுவே ஓ கர்த்தர் செய்த ஆமென். உள்ளத்திலிருந்து அப்படியே தேவ பிள்ளைங்க எல்லாம் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் நன்றி சொல்வதை விரும்புகிறார். ஆண்டவர் நன்றி சொல்வதை விரும்புகிறார். நம்ம உள்ளம் திறந்து வாய்களை திறந்து 6 மாதம் முழுவதும் எங்களை நடத்தி இந்த 7வது மாதத்தை காணும்படியாய் எங்களை வழிநடத்தின தேவனே, எவ்வளவு ஆபத்துகள் சூழ்ந்த போதும் எங்களுக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு கண்ணிகளை வைத்த போதும் ஒன்றிலும் அகப்பட்டு விடாமல் உங்க கிருபையில் எங்களை தாங்கி உங்க பலத்தால் எங்களை தாங்கி எங்கள் கால்களை கண்ணிகளுக்கு விலக்கி காத்த தெய்வமே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றிலும் எங்கள் ஆண்டவர் என் தேவன் எங்களோடு இருந்து எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து எங்களுக்கு பலனாய் இருந்து எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து எங்களுக்கு பலனாய் இருந்து நடத்தினீரே உமக்கு நன்றி. நல்லா துதிக்கணும், நல்லா துதிக்கணும். எஸ், சபை துதிக்க ஒரு எழுப்புதல். சபை துதிக்க ஓ சபை துதிக்க ஓ சில உலர்ந்த எலும்புகள் உயிர் வரும். அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. உள்ளத்திலிருந்து சந்தோஷமா அதிசயமாய்
இதுவரையில் நடத்தி வந்தவரே. ஆமாப்பா, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாம கண்ணீரில் மூழ்காம கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ. கால் தடுமாறாம கண்ணீரில் மூழ்காம கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தி, இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீ. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தி, இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீ. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லை, உம் அன்பு கிணையில்லை. ஆமாப்பா, இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே. ஆமே, உம் அன்பு கிணையில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. உரகலவோ நன்றி. ஆமென். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தி. சொல்லுங்க, தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தி. என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தி, உண்மையாய் என் விளக்கை நீர் ஏற்றினி. இவ்வளவாய் நீர் நேசித்தி, உண்மையாய் என் விளக்கை நீர் ஏற்றினி. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லை. அப்படியே ஒப்பு கொடுத்துடலாம். உம் அன்பு கிணையில்லையே. ஆமென். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே. ஆமாப்பா, உம் அன்பு கிணையில்லையே. நன்றி இயேசுவே. உள்ளத்துல இருந்து அப்படியே நன்றி சொல்லிடுங்க. ஓ ஆமென். நன்றி இயேசுவே. ஆமாப்பா, எஸ், உள்ளத்துல இருந்து. ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கும் போது எப்படி எங்களால் துதிக்காமல் இருக்க முடியுமாப்பா? 6 மாதங்கள் நடத்திவிட்டு ஒரு தீங்கும் எங்களை அணுகாமல், ஒரு தீமையும் எங்களை அணுகாமல் வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மையுள்ளவர் என்று எங்க வாழ்க்கையிலும் நிரூபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து
ஒரு தீங்குகளும் எங்களை அண்டாமல் இம்மட்டும் எங்களை காத்தீரே. அதிசயமா எங்களை நடத்தினீர், ஆச்சரியமான பாதையில் நடத்தினீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. ஊரகலபு நன்றி. எஸ், நன்றி சொல்லிடலாம். அப்பா நடத்தின வழிகளை நினைத்து நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி ஆண்டவரே. எந்த தீங்குகளும் அண்டாமல், எந்த சதி திட்டங்களுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்காமல் இம்மட்டும் எங்களை காத்தீர். நன்றி. ஓ நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்திலும் எபினேசர் இனிமேலும் நடத்துங்கப்பா, இனிமேலும் நடத்துங்க. என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது, என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது, என்ன நடக்க போகிறது முன்னால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும்ப்பா, எந்த சூழ்நிலையிலும் நீங்க எங்களை நடத்துவீங்க. எத்தனை பேருக்கு ஆமை சொல்ல முடியும்? எந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை நடத்துவீர், நீர் எங்களை கைவிட மாட்டீர். நன்றி ராஜா. ஓ நன்றி, நன்றி அப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த 7வது மாதத்தில் 1ஆம் தேதியில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இம்மட்டும் நடத்தியது போல இன்னும் ஆச்சரியமாய் எங்களை நடத்தும். எங்களுக்கு அடைக்கலமாயிரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த 6 மாத காலம் நம்மை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. இந்த வருட வாக்குத்தத்தம் போலவே நமக்கு அவர் அடைக்கலமாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள், ஆனால் தேவன் நம்மை கைவிடவில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்திற்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் நமக்கு தந்த வார்த்தை, உங்கள் கிரியைகள் தேவனால் கைகூடும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கிரியைகள் இல்லாவிட்டால் உங்கள் பிரயாசங்கள், உங்கள் முயற்சிகள் தேவனால் கைகூடும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து நல்ல சந்தோஷமா குலுக்கி சொல்லிடுங்க, உங்கள் கிரியைகள் தேவனால் கைகூடும். ஆமென். அல்லேலூயா. உங்க பிரயாசங்கள், உங்கள் முயற்சிகள், உங்கள் உழைப்புகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பலன் தர போகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய பிரயாசம் விருதாவாகி விடுமோ, என்னுடைய முயற்சி விருதாவாகி விடுமோ, என்னுடைய கடின இந்த உழைப்பு விருதாவாகி விடுமோ. இல்லை சகோதரா, இல்லை சகோதரி. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கரத்தின் கிரியைகள், உங்கள் கரத்தின் முயற்சிகளை தேவன் கைக்கூடி வர பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் முயற்சிகள், உங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் கைக்கூடி வர பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு, உங்கள் பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். அல்லேலூயா. சில வேளைகளில் நாமே நினைத்து விடுவோம், ஐயோ அவ்வளவுதானோ, இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இவ்வளவு பிரயாசப்பட்டோமே, இது நடக்காதோ, இது நடக்காதோ என்று நாமே சோர்ந்து விடுவ சூழ்நிலைகள் உண்டு. ஆமென். அல்லேலூயா.
ஆனால் இன்று என்னை கேட்கும் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கரத்தின் கிரியைகளை அவர் வாய்க்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் முயற்சிகள் அவரால் கைகூடும். ஆமென். நம்முடைய பலத்தால் அல்ல, அவரால் கைகூடும். ஆமென். நீங்க செய்கிற பிரயாசங்கள், நீங்க எடுக்கிற முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருங்கள். சோர்ந்து போகாதுங்க, துவண்டு போகாதுங்க, தோல்வி என்று நினைத்து விடாதுங்க, முடியாது என்று நினைத்து விடாதுங்க. ஆண்டவர் அதை கைகூடி வர பண்ண போகிறார். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். கேட்டபோதும் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு நெகேமியா சொல்லுகிறார், எங்கள் கிரியைகள் தேவனால் கைகூடி வர பண்ணினார், தேவன் கைகூடி வர பண்ணினார் என்பதை எங்கள் சத்துருக்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சில காரியத்துல நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க முயற்சி செய்வதும் உங்கள் பிரயாசங்களும் பார்க்கிறவர்களுக்கு ஏளனமா இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் போய் இவ்வளவு செய்துட்டு இருக்கிறியே, இதுல எல்லாம் உனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படிப்பட்ட பல ஏளனங்கள் உன் வாழ்க்கையில நீ உன்னுடைய பிரயாசத்துல நீ கேட்டிருக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லுகிறார், அன்பு சகோதர சகோதரி, உன்னுடைய கிரியைகளின், உன்னுடைய பிரயாசத்தின் பலன் கைகூடி வர பண்ணுகிறதை, தேவன் கைகூடி வர பண்ணுகிறதை உன்னை சுற்றி இருப்பவர்கள் காண்பார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த வேண்டாத வேலை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆமென். ஏன் இந்த வேண்டாத வேலை என்று சொன்னவர்கள் உண்டு. உன்னுடைய பிரயாசத்தை பார்த்து, உன்னுடைய முயற்சிகளை பார்த்து சோர்ந்து போகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். ஆமென். அதை உன்னை ஏளனம் செய்தவர்கள், இல்லாவிட்டால் உன்னை இது வேண்டாம் என்று சொன்னவர்கள், அவர்கள் அதை காணும்படியாய் தேவன் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு நெகேமியாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? கொஞ்சம் காரியங்களை இந்த அதிகாரத்தில் இருந்து, நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து வாசிக்கும் போது இன்னும் நமக்கு கொஞ்சம் கூட ஆழமாய் இந்த வார்த்தை புரியும். ஆமென், அல்லேலூயா. நாமும் இப்படிதான் அநேக பிரயாசப்படுகிறோம், அநேக காரியங்கள்ல பிரயாசப்படுகிறோம். அதனுடைய பலனை அடைய வேண்டிய வேளையில் அடைய மாட்டோமோ என்று நாம் நினைக்கிற சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. ஆமென், அல்லேலூயா. முயற்சிகள் செய்கிறோம், கடினமாய் உழைக்கிறோம், கடினமான பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனால் அதை அடைய வேண்டிய நேரத்தில் ஐயோ இது நடக்காது என்று நாமே யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு விடுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு என்ன நடக்கிறது? நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். எல்லாம் பைபிளை திறங்க, பைபிளை திறக்கணும், எல்லாம் திறந்து வைங்க. நெகேமியா மட்டும்தான் தியானிக்க போறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமென். நெகேமியா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 4, 1, 2, 3 ஒரு ஆள் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கத்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சத்துரு சொல்லுகிற வார்த்தை இது. ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய பிரயாசத்தை பார்த்து சத்துரு சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய
பிரயாசத்தை நம்முடைய கடின அந்த உழைப்பை பார்த்து, முயற்சியை பார்த்து சத்ரு சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ. ஆமென். என்ன காரியம் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதை சொல்லாம போயிட்டு இருக்கிறேன். ஆமென். எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, பட்டணம். ஆமென். அல்லேலூயா. இதை அடிமையாய் கொண்டு போகப்பட்ட, பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஜனக்கூட்டத்தில் ஒருவன் நெகேமியா. ஆமென். இந்த நெகேமியா அதை கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட போது இந்த காரியம் நமக்கு தெரியும். அவன் ராஜாவிடம் அனுமதி வாங்கி அந்த அலங்கத்தை கட்டுவதற்காய் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறான். இதுதான் அந்த சம்பவம். ஆமென். இப்போ நெகேமியா முயற்சி எடுக்கிறான். எதற்காய்? தேவனுடைய ஆலயம், அந்த எருசலேம் பட்டணத்தின் அலங்கம் கட்டப்பட. ஆமென். யூதர்களை திரட்டுகிறான். இவனே போய் நேரடியாய் போய் அந்த ஜனங்களை கூப்பிடுகிறான். இவனுடைய மனசுக்கு ஒத்த அநேக யூத ஜனங்கள் எழும்புகிறார்கள். எழும்புவோம், கட்டுவோம், வாரும் என்று. ஆமென். ஆமென். இதுதான் முயற்சி. ஆமென். இவர்களுடைய நோக்கம் அலங்கம் கட்டப்பட வேண்டும், என் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அப்போ இதற்கு விரோதமாய், யூதர்களுக்கு விரோதமாய் இங்கு 2 பேர் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அதுல ஒருத்தன் தான் இந்த சன்பல்லாத். ஆமென். இவன் என்ன சொல்றான்? என்ன இந்த யூதர்களுக்கு அறிவில்லாமல் போய்விட்டது. நம்ம பார்த்தும் சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென். நாம ஏதாவது முயற்சி எடுக்கும் போது, நாம சில காரியங்களை ஏதாவது தொடங்கும் போது, நாம பிரயாசப்படும் போது, ஏதோ ஒன்று நமக்கு சில தரிசனங்கள் கிடைக்கும். அதன்படி உங்க ஊழியம் மட்டுமல்ல, உங்க குடும்பத்திலுமாய் இருக்கட்டும். ஆமென். குடும்ப காரியத்திலாய் இருக்கட்டும். சில காரியம் நம்ம புதிதாய் முயற்சி எடுக்கும் போது பார்க்கிறவர்களுக்கு, அதை கேள்விப்படுகிறவர்களுக்கு நமக்கு அது வேண்டாத வேலையாய் சொல்லுவார்கள். ஆமென். உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? நல்லா தானே ஐயா இருந்த. ஆமென். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அதே போல இங்க நெகேமியாவை பார்த்து அவன் என்ன சொல்றான் பாருங்க. அற்பமான இந்த யூதர் செய்கிறது என்ன? இவர்களுக்கு நம்ம இடத்தை கொடுத்துருவோமா? இவன் வந்தா அந்த ஆலயத்தை, அந்த அரங்கத்தை, அலங்கத்தை நம்ம கொடுத்து விடுவோமா? இவர்கள் பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? இவன் கட்டிடுவானா? ஆமென். அல்லேலூயா. என்ன வார்த்தைகள்! ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அணுகுண்டு போன்றது. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றான் இவன்? என்ன இவனுங்க வந்து இங்க பலியிட்டுருவானுங்களா? நாம இடிச்சு போட்டதை இவன் கட்டிடுவானா? ஆமென். அடுத்தது சொல்றான் பாருங்க. சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளாய் கற்களுக்கு, மண்மேடுகளான கற்களுக்கு இவர்கள் உயிர் கொடுப்பார்களோ? அப்போ எருசலேம் தேவாலயம் அலங்கம் எப்படி கிடக்கிறது? இடிக்கப்பட்டு நாசம் பண்ணப்பட்டு கிடக்கிறது. ஆமென். அதனால்தான் அவ்வளவு அவனுக்கு கோபம் வருகிறது. இவ்வளவு நம்ம இதை அழித்து விட்டோம், மோசம் பண்ணி விட்டோம். இதை இவன் எப்படி கட்டிடுவானோ? இங்க திருப்பியும் கர்த்தருக்கு பலியிட்டு விடுவார்களோ? இதெல்லாம் தான் அவனுக்கு பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். சும்மா இருக்கிறவனே ஊசு பேத்துறது. ஆமென். இப்போ இன்னொருத்தன் வர்றான் பிக்சர்ல. யாரு? அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கு ஒரு மனிதன் பிரயாசப்படுகிறான். ஆனால் அவனுடைய முயற்சியை, அவனுடைய கரத்தின் கிரியைகளை இன்னொரு கூட்டம் நிறைவேறக்கூடாது, நடந்துவிடக் கூடாது என்று எத்தனம் பேசுகிற ஒரு கூட்டம். ஆமென். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும். ஆமென். நாம ஒரு காரியத்தை செய்து முன்னேறி விடுவோம், இன்னும் ஒரு காரியத்தை செய்து விடலாம் என்று நினைப்போம். ஆனால் பின்னால் இழுக்கிறவன் 10 பேர் இழுப்பான்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நடக்குமா? இது நடந்து விடுமா? உன் வாழ்க்கையில இதை செய்து விடுவாயா? இது உனக்கு நிறைவேற்றி உனக்கு கைகூடி கிடைக்குமா? இப்படிப்பட்ட கேள்விகள். ஆமென், அல்லேலூயா. 5வது வாக்கியம் சொல்றாரு, நல்ல கவனிங்க. அடுத்த பாயிண்ட். ஆமென். என்ன செய்யறாங்க பாருங்க. இந்த கேட்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, இது நம்மை மனமடிவு உண்டாக்கும். ஆமென். ஒரு காரியத்தை 10 வாட்டி நம்ம பார்த்த ஒருத்தன் உன்னால முடியாதுடா, உன்னால முடியாதுடா, உன்னால முடியாதுடான்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம்? 11வது வாட்டி ஆமா நம்மால முடியாது. ஆமென், ஆமென். சரிதானே? இதான் யதார்த்தம். ஆமென். பெரிய விசுவாச வீரன் போல மீசை முறுக்கிக்கிட்டு ஒரு யூஸும் இல்லை. இதுதான் யதார்த்தம். ஆமென். நம்மை பார்த்து 10 முறை இவன் முடியாது முடியாது என்று சொன்னால் 11வது முறை நாமே யோசித்து விடுவோம், இதெல்லாம் நம்மால முடியாதோ, முடியாமல் போகுமோ. ஆமென். அததான் நெகேமியா இங்க அழகா சொல்றார். நல்ல கவனிச்சுக்கோங்க. மனமடிவு உண்டாக்குகிறார்கள். நம்முடைய சத்துருக்கள் நம்மை மனமடிவு உண்டாக்கலாம். ஆமென். சுற்றி இருக்கிற ஜனங்கள், நீங்க ஒரு உங்க கையின் பிரயாசத்தின் பலன் கர்த்தரால் கைகூடி வரக்கூடாதபடிக்கு நீங்கள் அந்த முயற்சியை விடும்படிக்கு அவர்கள் உங்களை மனமடிவாக்கலாம். ஆமென். இங்க நெகேமியாவுடைய முயற்சியை, நெகேமியாவோடு ஒரு கூட்ட ஜனம் எழும்பி நின்று வாருங்கள் கட்டுவோம் என்று சொன்ன ஜனத்தை மனமடிவு உண்டாக்க பேசினான். யாரு? சன்பல்லாத்தும் தோபியாவும். ஆமென். என்ன சொல்றான் பாருங்க. என்ன போட்டும், கட்டிட்டு போட்டும். என்ன ஆகும்? கட்டிட்டு போட்டும். ஒரு நரி குதிச்சா போதும், அவனுடைய அலங்கம் இடிந்து போகும். ஆமென். அவ்வளவு அற்பமாய் இருக்கிறான். அப்போ 1 நிந்திக்கிறார்கள், 2 அந்த நிந்தை பரியாசத்தோடு நின்று விடவில்லை, மனமடிவை உண்டாக்குகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது 7, 8 வாசிக்கலாம். வேலை வளர்ந்தே இருக்கிற. நல்ல கவனிங்க. ஒரு பக்கம் போராட்டம், அடுத்த பக்கம் என்ன நடக்குது? வளர்ச்சி நடக்குது. ஆமென். காரியம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம், நிந்தைகள், பரியாசம், மனமடிவு உண்டாக்குகிற பேச்சுகள். ஆனால் மறுபக்கம் என்ன செய்கிறது? நம்முடைய பிரயாசத்தின் முயற்சியின் பலன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் கூடி வருகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நிந்திச்சு பார்த்தான், பரியாசம் பண்ணி பார்த்தான். இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை, ஏன் உனக்கு இந்த வேலை? ஆமென். 2வது மனமடிவு உண்டாக்குகிறான். மனமடிவு என்ன? உன்னால் இது செய்ய முடியாது. நீங்க கட்டுங்கடா, நீங்க கட்டுங்க, எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டு கட்டுங்க. நரி போதும் நீ கட்டுனத இடித்து போட. அப்போ கற்றவன் என்ன நினைப்பான்? புரிஞ்சில்ல? இதான் மனமடிவு. ஆமென். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். நல்ல இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ சத்துருவுடைய பலன் எப்படி இருக்கு? அவன் என்ன செய்யறான்? 1வது நம்ம பரியாசம் பண்ணி பார்க்கிறான், 2வது நம்மை மனமடிவு உண்டாக்க பார்க்கிறான். ஆனாலும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யறான்? இவனை இப்படியே விட்டா சரி வராது,
வாங்க எல்லோரும் வாங்க, கூடி வாங்க, நாம யுத்தத்துக்கு போகலாம். ஆமென். அடுத்த ஸ்டெப், நமக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகலாம். 12 நல்ல கவனிங்க, கவனிங்க சகோதரங்களே. அந்த ஜனம் என்ன செய்தான்? யுத்தம் பண்ணல. நல்லா கவனிச்சுக்கோங்க, யுத்தம் பண்ணவில்லை. என்ன சொல்றான்? ஜனங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். யுத்தத்துக்கு வந்துடுவோம், யுத்தம் செய்திடுவோம், யுத்தம் செய்திடுவோம். எத்தனை முறை? நம்ம ஊர்ல, நம்ம ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, குறைக்கிற நாய். ஆமே ஆமே. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க சத்ரு என்ன செய்யறான்? யுத்தம் இல்ல, யுத்தம் செய்யல. என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு வந்துடுவோம், யுத்தத்துக்கு வந்துடுவோம், யுத்தத்துக்கு வந்துடுவோம், ஆள் அனுப்புறான். ஆமே. எத்தனை முறை? 10 முறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு 3 வாட்டி ஒரு ஆள் சொன்னாலே போதும், நம்ம போட்டுட்டு வேற வேலையை பார்ப்போம். ஆமே, ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன செய்யறாங்க? 10 முறை சும்மா போக்கு காட்டுறோம். ஆமே. வந்துருவோம், 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 உங்களை கட்ட விட மாட்டோம், கட்ட விட மாட்டோம், கட்ட விட மாட்டோம், கட்டினாலும் இடியும். ஆமே. இப்படியே சொல்லி சொல்லியே என்ன செய்யறான்? 10 முறை ஆள் அனுப்புறான். அடுத்தது 16, 17க்கு போகலாம். ஆமென். என்ன ஆச்சு தெரியுமா? அப்படியே சொல்லி ரொம்ப இன்னும் நிறைய இருக்கு, அதனால கொஞ்சம் வேகமா போயிடுறேன். ஆமென், அல்லேலூயா. என்ன ஆச்சு தெரியுமா? இப்போ நெகேமியா ஒரு முடிவெடுக்கிறான். எங்கள் பிரயாசங்கள், எங்கள் முயற்சியை நாங்கள் விடவே மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. நீ யுத்தத்துக்கு வரியா? நெகேமியா சொல்றான், பாதி பேர் ஆயுதம் எடுங்கள். ஆமென். பாதி பேர் எப்படி தெரியுமா? ஷிஃப்ட். பாதி பேர் ஆயுதம் தாங்கி நிற்பான், பாதி பேர் அங்க அலங்கத்தை கட்டுவான். அப்புறம் அவன் வந்து ஆயுதம் பிடிப்பான், இவங்க போய் வேலை செய்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்ன காட்டுறது தெரியுமா? உன் முயற்சியை விட்டு விடாத. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? முயற்சிய விட்டுடாத, எதுவா இருக்கட்டும். ஆமென். உன் வாழ்க்கையில நீ எடுத்த ஒரு நல்ல வேலைக்கான முயற்சியா இருக்கட்டும், ஒரு பிசினஸுக்கான முயற்சியா இருக்கட்டும், உன் பிள்ளையுடைய படிப்பு காரியமா இருக்கட்டும், பிள்ளையுடைய திருமண காரியங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க எடுத்த முயற்சியை விட்டுடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் காரியத்தை கை கூடி வர பண்ண போகிறார். ஆமென். இங்க நெகேமியா விடல, பரியாசம் பண்ணி பார்த்தான், அப்புறம் மனமடிவு உண்டாக்க பார்த்தான், அப்புறம் பயமுறுத்தி பார்த்தான். ஆமென். வந்துருவோம், வந்துருவோம், யுத்தத்துக்கு வந்துருவோம். ஆனா நெகேமியா விடவே இல்லை. ஆமென். இப்போ ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? ஆயுதம் ஏந்த தொடங்கி விட்டார்கள். அல்லேலூயா. 23 வாசிங்க. எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம், அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு முயற்சி, ஒரு காரியத்தை தொடங்குறீங்கன்னா, பிரயாசப்படுறீங்கன்னா, முடிக்கிற வரைக்கும் சோர்ந்து போகாதே. ஆமென். நெகேமியா என்ன செய்தாராம்? அவரும் அவரோடு இருந்தவர்களும் என்ன செய்தாங்களாம்? வஸ்திரம் கூட மாற்றவில்லை. ஆமென். அவங்க கையில, எல்லார் கையிலும் ஆயுதமும் இருந்தது, தண்ணீரும் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்படியாய்
அலங்கத்தை கட்ட தொடங்குகிறார்கள். ஆமென். வேலை தடபடல. என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படியே வேகமா. அஞ்சாவது, அவங்களுக்கு உள்ளே சில பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆமென். இதுவும் அதுவும் ஒரு பகுதி தான். ஆமென். ஜனங்களுக்குள்ள, அதாவது கட்டுற, அதற்கு பிரயாசப்படுகிற, அதற்கு காணிக்கை கொடுத்த, அதற்கு செலவழித்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டாகிறது. வேகமா 6க்கு போகலாம். 6ஆம் அதிகாரம் 2, 3, 4. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ கட்டிடம் கட்டியாச்சு. ஆமென். அலங்கம் 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 கட்டி முடிஞ்சாச்சு. ஆமென். இப்போ வாசல் போடல, வாசல் நிலைக்கால், அந்த வாசல் எல்லாம் இன்னும் மாட்டல. இப்போ என்ன செய்யறான் தெரியுமா? இப்போ நல்ல கவனிங்க. அத நீங்க படிச்சீங்கன்னா புரியாது, சொல்றேன். அப்போ உங்களுக்கு அடுத்த படிச்சீங்கன்னா புரியும். என்ன நடக்கு தெரியுமா? இப்ப டீல் பேச வர்றான். ஆமென். ஆமென். எதிர்த்து பார்த்தான், பரியாசம் பண்ணி பார்த்தான், தடுக்கலான்னு மனமடி உண்டாக்கி பார்த்தான், யுத்தத்துக்கு வந்துடுவோன்னு சொல்லி சொல்லி பார்த்தான். அதற்கும் இவன் கேட்பதா இல்லை. இப்ப என்ன செய்யறான்? டீல். ஆமென். பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை. சமாதானத்துக்கு இல்ல, இந்த வேலையை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சதி திட்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவனை ஆளு விட்டு அனுப்புறாங்க. எதுக்கு? வா பேசிக்கலாம், வா. ஆமென். எத்தனை முறை தெரியுமா? அது 4 முறை. ஆமென். 4வது வாக்கியம் பாருங்க. அவர்கள் இந்த இல்ல, அதை வாசித்தே முடிச்சிடலாம். வாசிங்க சிஸ்டர். இல்ல இல்ல, 2ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல வாசித்ததுல இருந்து. ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும். நான் ஏன் வேலையை விட மாட்டேன். ஆமென். இவனுங்களுக்கு திட்டம் என்ன? இவன் நெகேமியாவை இந்த இடத்துல இருந்து வெளியில ஒரு ஊருக்கு இடம் மாத்தணும். ஆமென். இடம் மாத்தினா என்ன நடக்கும்? வேலை நடக்காது. இங்க யுத்தத்துக்கு வருவான். ஆமென். என்ன தலைவன் எங்க போயிட்டான்? ஆமென். என்ன பிளான் பாருங்க. ஒரு வாட்டி சொல்லி பார்த்தான், 2 வாட்டி சொல்லி பார்த்தான், 4 வாட்டி. ஆமென். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு சொல்லி அனுப்பினேன். ஆமென். அல்லேலூயா. அடுத்த காரியம், உன் நிலைமையை விட்டு நீங்கவே கூடாது. ஆமென். புரிஞ்சா? ஆமென். நீ எந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்றியோ அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த காரியத்தை தான் செய்கிறேன். இந்த காரியத்தை செய்யும்படியாகத்தான் நான் தொடங்கி இருக்கிறேன். இந்த பிசினஸுக்காகத்தான் நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். இந்த காரியத்துக்காகத்தான் நான் முயற்சி செய்கிறேன். அதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஆமென். இங்க அந்த நெகேமியாவை அவன் அந்த நோக்கம் செய்கிற வேலையை விட்டு திசை திருப்ப பார்த்தான். ஆமென். அல்லேலூயா. திசை திருப்ப பார்த்தார்கள். திசை திரும்பி விடாதே. ஆமென். உன் நோக்கம் கிளியரா இருக்கட்டும், உன்னுடைய எய்ம் கிளியரா இருக்கட்டும், லட்சியம் சரியா இருக்கட்டும். லட்சியத்தை விட்டு உன்னுடைய பார்வையை மாற்றி விடாதே. அல்லேலூயா. நெகேமியாவை என்னமோ சொல்லி பார்க்கறான். 4 வாட்டி ஆள் அனுப்பி பார்க்கறான், நடக்கல. இப்போ 9வது வாக்கியம். அந்த வேலை திருப்பியும் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி
எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கு? முதல்ல அந்த வேலையை தடுக்கிறதுக்கு சதி திட்டம் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு நெகேமியா கேட்கிறதா இல்ல, இப்ப பயமுறுத்துகிறார்கள் திருப்பி. ஆமென். இன்னும் அடுத்த 10ல இருந்து வாசித்தோம்னா, ஒருவனை கைகூலி கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியாய் இவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறான். ஆமென். போது ஆமென். தீர்க்கதரிசி. ஆமென். தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? வாரும் நானும் நீரும் எங்க போகலாம்? ஆலயத்துக்கு உள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டு உள்ள உட்கார்ந்துக்கலாம். ஏன்னா வெளியில நின்னா உம்மை கொண்டு போட்டு விடுவார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க, செய்ய தொடங்கி இருக்கிறீங்க. ஆனால் அந்த காரியத்தில் தேவன் அதை கைகூடி வர பண்ணாமல் இருக்கும்படிக்காய் சத்துரு நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறான். ஆமென். என்ன போராட்டம்? எப்படிப்பட்ட போராட்டம்? 1, பரியாசம் பண்ணி பார்க்கிறான். 2, மனமடிவு உண்டாக்கி பார்க்கிறான். யுத்தம் செய்வேன் என்று சொல்லி சொல்லியே பயமுறுத்தி பார்க்கிறான். சதி திட்டம் தீட்டி பார்க்கிறான். அந்த வேலையை தொடர்ந்து செய்யாதபடிக்கு நிப்பாட்ட பார்க்கிறான். இப்போ அவனையே ஆளையே சாகடிக்க பார்க்கிறான். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு போராட்டம் நெகேமியாவுடைய பிரயாசம், அவனுடைய முயற்சியின் அந்த காரியத்துல நடக்குது. ஆனால் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரியே, முடிவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? வாசிங்க 6:15. ஆமென், அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு போராட்டங்களின் மத்தியில் தேவன் அவர்களை கொண்டே எத்தனை நாள்? 52 நாளுகளுக்குள்ளால் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இத அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதை குறித்து நெகேமியா கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போதுதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எங்கள் தேவனால் எங்கள் கிரியைகள் கைகூடி வந்ததென்று யார் அறிந்தார்கள்? சத்துருக்கள் எவன் எவன் தடுக்க நினைத்தானோ, எவன் எவன் அந்த சூது வைத்தானோ, எவன் எவன் சதி திட்டங்கள் தீட்டினானோ எல்லோரும் அறிந்தார்கள். என்னவென்று? தேவன் எங்கள் கரத்தின் கிரியைகளை கைகூடி வர பண்ணினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் யாரோடு பேசுகிறாரோ தெரியாது, யாருக்காய் பேசுகிறாரோ தெரியாது. அன்பு சகோதர சகோதரி, நீ ஒரு காரியத்துக்காய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா? ஒரு காரியத்தை முயன்று அதை நிறைவேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் நடத்த வேண்டும் என்று கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பிரயாசத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பிரயாசத்துக்கு விரோதமாய், உன்னுடைய பிரயாசத்துக்கு எதிராய் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆமென். சூழ்நிலையை பார்க்காத. உன்னை எண்ணி அந்த எள்ளி நகையாடலாம், பரியாசம் பண்ணலாம். உனக்கு மனமடி உண்டாக்கும்படியான வார்த்தைகளை அவர்கள் சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. உன்னை பயமுறுத்துகிற சம்பவங்கள் நடக்கலாம். உன்னால் இது செய்ய முடியாது, நீ இது பிரயாசப்பட்டாலும் விருதாகவாகிவிடும், இது நடக்காது என்று உன்னை நிந்திக்கலாம். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு செய்தாலும் தேவ பிள்ளையே, உன்னுடைய லட்சியத்தின் அந்த குறிக்கோளை மட்டும் விட்டு விடாதே. ஆமென்.
என்ன நடந்தாலும் அந்த குறிக்கோளை விட்டு விடாதே, முயற்சியை விட்டு விடாதே, கையின் பிரயாசத்தை விட்டு விடாதே, கையின் முயற்சியை, கையின் பிரயாசத்தை சோர்ந்து போய் விட்டு விடாதே. ஆண்டவர் நிச்சயம் அதை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜூலை மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். உன்னுடைய பிரயாசத்தின், உன்னுடைய கையின் கிரியைகளை அவர் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது கவனிக்காத, என்ன உன்னை பயமுறுத்துகிறது சிந்திக்காத. ஆமென். மனமடிவு உண்டாக்குகிற வார்த்தைகள் செவி கொடுக்காத. உன்னுடைய குறிக்கோளின் மேல் அதை கவனமாய், அந்த குறிக்கோளின் மேல் கவனமாய் இரு. ஆமென். அந்த குறிக்கோளை விட்டு விலகி விடாதே. நெகேமியாவை என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஆமென். காம்பர்மேஷனுக்கு இழுத்து பார்த்தான், யுத்தம் பண்ண வர்றவன்னு பார்த்தான், இழுத்து பார்த்தான். அப்புறம் உனக்கே உயிருக்கு ஆபத்து, வா ஒளிந்து கொள்ளலாம் என்று பார்த்தான். எல்லா சதி திட்டங்களை செய்தும் தேவ கிருபையால், தேவனுடைய கிரியைகளால், தேவனுடைய அந்த தயவினால் அவர்களுடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி 52 நாட்களுக்குள் அலங்கம் இடிக்கப்பட்ட, எரிக்கப்பட்ட, மண்மேடாய் கிடந்தவைகளை நெகேமியா கட்டி எழுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எது மண்மேடாய் கிடக்கிறது, எது இடிக்கப்பட்டு கிடக்கிறது? உங்கள் லட்சியங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? உங்கள் குறிக்கோள்கள், ஒரு நாள் அந்த குறிக்கோளை எடுத்து வைத்து வாஞ்சியோடு உத்வேகத்தோடு ஓடினீங்க, ஆனா இன்னைக்கு இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், விடாத. ஆமென். விடாதே. ஹல்லேலூயா. எடுத்து பயன்படுத்த போகிறார் கர்த்தர். உன்னுடைய கிரியைகளை கைகூடி வர பண்ண போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து உன் லட்சியத்தை நோக்கி, உன் குறிக்கோளை நோக்கி உத்வேகத்தோடு ஓடு. கர்த்தர் நமக்கு துணை இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, கேட்ட அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கரத்தின் கிரியைகளை, நாங்கள் எங்கள் கரத்தின் பிரயாசங்களை நினைத்து பார்க்கும்போது சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம். மனமடிவு உண்டாக்குகிற சம்பவங்கள் எங்க வாழ்க்கையிலும் நடக்கிறதப்பா. ஆனால் இன்று கேட்ட வார்த்தையை போல, நெகேமியாவை போல நாங்கள் எங்கள் லட்சியங்களை, எங்கள் குறிக்கோளை விட்டுவிடக் கூடாது, அதை விட்டு விலகிவிடக் கூடாது. ஆண்டவரே, தேவன் நெகேமியாவுடைய கரத்தின் கிரியைகளை கைகூடி வர பண்ணியது போல எங்கள் கரத்தின் கிரியைகளையும் எங்கள் கரத்தின் பிரயாசங்களையும் தேவன் கைகூடி வர பண்ணுவீர். நாங்கள் நம்பிக்கையோடு லட்சியங்களை நோக்கி ஓடுகிறோம் அப்பா. அன்பு பிள்ளைகளுக்காய், அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலும் நெகேமியாவை போல எடுத்த தீர்மானங்கள் சிலவற்றோடு சோர்ந்து போய் கிடக்கிறாங்களா, சோர்ந்து போய் இருக்கிறாங்களா? நிந்தனைகள், அவமானங்கள், பரியாசங்களை கேட்டு கேட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று ஒதுக்கி விட்டார்களா? இன்று தேவன் ஆண்டவரே நினைப்பூட்டுவது போல அவர்கள் மீண்டும் அந்த லட்சியத்தை விட்டு விலகாமல், அந்த குறிக்கோளை விட்டு விலகாமல் தேவ தயவோடு, தேவ கிருபையோடு முன்னோக்கி ஓடுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய கையின் கிரியைகளை தேவன் வாய்க்க பண்ணுவீராக, தேவன் கைகூடி வர பண்ணுவீராக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே